நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்னுடைய பிகினிங். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேவன் சேனல். இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போனா பீனிக்ஸ். சூர்யா, விஜய் சேதுபதி, வரலட்சுமி, சரத் சம்பத்ராஜ், அப்புறம் மணலரசு இயக்கத்தில், சாம் அண்ட் மியூசிக்கில், வேல்ராஜோடைய ஒளிப்பதிவில், இது போன்ற ஏகப்பட்ட எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண நம்பிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு என்னென்னா, நம்ம விஜய் சேதுபதியோட மகன் தான் இந்த படத்தோட ஹீரோவாக இருக்கார். கிட்டத்தட்ட அந்த படம் எதிர்பார்ப்புக்கு இதுதான் மெயினான காரணமே சொல்லலாம். இது கிட்டத்தட்ட பார்க்க மாஸ்டர் படத்தோட ஒரு சின்ன ஒரு கதை மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 17 வயசு பையன் ஸ்டார்டிங்லேயே படத்தில் ஏரியாவில் ஒரு எம்எல்ஏ போட்டு வரன்னு வங்கன்னு வச்சு வெட்டி பறக்க விட்றாப்புல. பறக்க விட்டதுக்கப்புறம் ஜுனலில் சிறுவர் சீர்திருத்தமையில் சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஒய்ஃபான வரலட்சுமி அவங்க அந்த பையனை ஜெயிலுக்குள்ளேயே வச்சு செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த ஏற்பாடு பண்ணுற பசங்க ஜெயிலுக்குள்ளே அவர் செஞ்சாரா இல்லையா, அதுலேருந்து அவர் தப்பிச்சாரா இல்லையா, இதுதான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கொடுத்துருக்காரு. ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இது ஒரு அடல்ட் கண்டென்ட் மூவி தான். ஏன்னா அந்த படத்தில் ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் ஏகப்பட்ட இடத்துல இருக்குது. அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது ஒரு செக்ஸுவல் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரத்தம் தெரிக்கிற காட்சி, சண்டை, இந்த மாதிரி வட சின்ன பாட்டு மாதிரி தான் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அனலரசு சொல்லவே வேணாம், ஸ்டென்டரசு ஒரு டேரக்டர் ஆகிருக்காரு. அவர் ஸ்டென்ட்டு, இந்த ஃபைட்டு ஸ்கேட்சுக்கெல்லாம் அவருக்கு கைவந்த கலை. அதை யதார்த்தமான ஒளிப்பதிவில் காட்டுறதுக்கு வேல்ராஜ் சினிமா நட்டப்பே சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் ஹாப்பில் நம்ம ஹீரோக்கு வசனமே இருக்காது அவ்வளோவா. செகண்ட் ஹாப்பில் தான் வசனமே வச்சுருப்பாங்க. முழுக்க ஃபஸ்ட் ஹாப்பில் விஜய் சேதுபதி மகன், அதாவது சூர்யாவை போட்டு டார்கெட் பண்ணுறதாவே வச்சுருப்பாங்க. அந்த இதை எந்தளவுக்கு டார்கெட் பண்ணி அச்செட் பண்ணி அவர் இதுலேருந்து தப்பிச்சார் அப்படின்றத ஒரு சொல்லியிருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக், அதாவது ஒரு கதை, ஒரு வில்லன், ஒரு ஹீரோ, இவங்க 2 பேருக்கும் நத்தியில் எப்படி ஃபயர் ஆச்சு அப்படின்றத ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருப்பாங்க. வழக்கம் போல் தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி அந்த படத்தில் வச்சுருக்காங்க. எதுக்கு இவர் எம்எல்ஏ போட்டு தாக்கணும், அதுக்கு இவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு, ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்க ஒரு 17 வயசு பையன் எப்படி தாக்கப்பட்டிருக்காரு அப்படின்றத ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் கொண்டு போயிருப்பாங்க. இது பார்க்கும்பொழுது தமிழ் சினிமாவில் இது சம்மந்தமான ஏகப்பட்ட கதைகள் எடுத்திருக்காங்க. அந்த கதையில் செலக்ட் பண்ணிலாம் எடுக்கலை. எல்லா கதையிலையும் அப்படியே பார்க்கல பொடிகள்லாம் தூவி பீனக்ஸ்னு ஒரு படத்தை வச்சிட்டாங்க. இந்த படத்தை பார்த்ததுக்கு ஏன்டா பார்த்தோன்ற அளவுக்கு வச்சிட்டாங்க. படம் எங்கே சார் இருக்குது, ஏதோ ரேட்டிங் கொடுக்கணுக்காக, ரிவ்யூ போகிறதுக்காக நிறைய பேர் பார்க்கணுன்றதுக்காக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்தை. சூர்யா நடிப்பு சொல்லவே வேணாம். அவர் மாஸ்டர் மகேந்திரன் மாதிரி, மாஸ்டரில் நம்ம விஜய் சேதுபதி நடித்த மாதிரி அந்த ரோலில் நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்க. விஜய் சேதுபதி அவங்க அப்பா எவ்வளவு டீசெண்டான நடிப்பு, அதாவது யதார்த்தமான நடிப்பு கொடுப்பாரு. எந்த ஃபங்க்ஷன்லையும் எந்த இதுலேயும் பரபரப்பை காட்டிக்க முடியாது. இதில் சொல்கிறாரு, நான் எங்கள் அப்பாவோடைய முகத்தையோ அப்பாவோடைய உழைப்பையோ அவருடைய முன்னேற்றத்துலையோ வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அந்த படத்தில் ப்ரொமோஷன் பண்ணும்போது ஆடியோ லான்ச்சில் பேசின பேச்சு, இதெல்லாம் பேசின பேச்சு கொஞ்சம் நெஞ்சம் பேசான்ற மாதிரி தான் இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் செக்ஸுவல் கண்டென்ட்லாம் கிடையாது. ஏபை சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா ரத்தம் தெரிக்கிற காட்சிகள், கையை வெட்டுற காட்சிகள், தலையை வெட்டுற காட்சிகள் ஃபுல்லாக அப்படியே ஸ்க்ரீனு பூரா ரத்தம் தான் தெரிக்குது. அதனால தான் பீனக்ஸ் ரத்த கலையில் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு 17 வயசு பையன் ஜெயிலில் எம்எல்ஏ போட்டுட்டு உள்ளே போகிறாரு. அதுக்கப்புறம் அவரை உள்ளே போடுறதுக்கு எம்எல்ஏ டீம்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வெளியே வராரு, அதுக்கு என்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னு தான் இந்த அகலப்பழைய தமிழ் சினிமாவில் இருக்க கடையை தான் மீண்டும் எடுத்து வச்சுருக்காங்க. அதாவது அரைச்சமாகவே அரைச்சி வச்சுருக்காங்க. இதில் நடிப்பு பார்த்திங்கன்னா சம்பத்ராஜோடைய நடிப்பும் வரலட்சுமியோடைய நடிப்பும் பேசுகிற அளவுக்கு இருக்குது. சூர்யா சேதுபதி அவருடைய நடிப்பு கொஞ்சம் ஓரளவுக்கு பேசப்படுகிற அளவுக்கு தான் இருக்குது. இந்த படத்துக்கு ஆர்கேவன் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 2 தான் தருவேன். இந்த படத்தை எடுக்காமே வச்சுக்கலாம். ஒரு மிட்ரேஞ்ச் ஆவரேஜ் மூவி தான் இந்த படம். இந்த படத்தோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கேவன். பை விவர்ஸ்.